ஒரிஜினல் ரெசிபிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு ரெசிபி. ஸ்வீட் பொட்டேட்டோவில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சுட்டு அதோட தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா 1/4 கப் மைதா மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ பிசைஞ்ச மாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஊரில் மாவுலேருந்து குட்டியாக ஒரு பால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து கிராக்கெல்லாம் இல்லாத மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ சைட் கேப்பில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துப்போம். இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு குலாப் ஜாமுன் பால்ஸாக அது கூட சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும்போது இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது சேர்த்தோம்னா குலாப் ஜாமுன் உடஞ்சி போயிடும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னா குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.